தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணியின் 27ஆம் நாள் என்றாகும். சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட், கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன. வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகள் இரத்தினபுரி நகரில் ஆரம்பிக்கப்பட்டு தெனியாவில் நிறைவு செய்யப்பட உள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நாளுக்குரிய வாகன தொடரணி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷாந்த். இனம், மதம், மொழி, கலாச்சாரங்கள் கடந்து அனைவரும் இலங்கையர் என்பதனை பறைசாற்றும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகள் ரத்தினபுரி நகரில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 9 மணியளவில் எங்களுடைய இன்றைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளும் ரத்தினபுரி நகரில் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து முற்பகல் 11 மணியளவில் எங்களுடைய வாகன தொடரணியானது களவான நகரை சென்றடைய எதிர்பார்த்திருக்கின்றது. தொடர்ந்து பிற்பகல் 2 மணியளவில் எங்களுடைய வாகன தொடரணியின் இன்றைய நாளுக்கான இறுதி இலக்கான தெனியாய நகரை சென்றடைவதற்கும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த புரட்சிகரமான ஒற்றுமை பயணத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களும் இணைந்து கொள்ள முடியும். குறிப்பாக கொழும்பு கோட்டையில் அமைக்கப்பட உள்ள சமாதான கோபுரத்துக்கான உங்களுடைய கிராமங்கள், நகரங்களின் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினையும் உங்களுடைய கரங்களினால் வழங்கி வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த உன்னதமான புரட்சிகர பயணத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களும் கலந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிரதேசங்கள், நகரங்கள், கிராமங்களை எங்களுடைய வாகன தொடரணி கடக்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய கொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் வீதியின் இருமருங்கிற்கும் வருகை தந்து உங்களுடைய ஆசையினையும் ஆதரவினையும் எங்களுடைய வாகன தொடரணிக்கு வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிரஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக ரத்தினபுரியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. Salve que tu vida,